இது ஈரான் செய்தி இல்ல. இது இன்று இரவே போராக மாறக்கூடிய மத்திய கிழக்கு அலாரம். அமெரிக்க விமானப்படை தளத்திலிருந்து ராணுவ வீரர்கள் ஏன் திடீர்னு வெளியேறினாங்க? யார் தாக்கப் போறாங்க? ஒரு ஏவுகணை புறப்பட்டா கத்தார், இஸ்ரேல், ஈரான் 3 நாடுகளும் ஒரே நேரத்தில் எரியுமா? ஈரானுக்குள்ள மக்கள் போராட்டம், வெளியே அமெரிக்கா, இஸ்ரேல் ராணுவ தயாரிப்பு. இந்த 2 சேர்ந்தா வரலாற்றிலேயே மிக ஆபத்தான தருணம். இந்த மாதிரி உலக அரசியல் உண்மைகளை புரிஞ்சுக்க தமிழன் IQக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈரான் கதை முடிவா? அமெரிக்கா தாக்க தயார், இஸ்ரேல் உஷார், மத்திய கிழக்கு போர் அபாயம். இது ஒரு நாட்டுக்குள்ள நடக்கிற கலவரம் மட்டும் கிடையாது. இது ஒரு பிராந்தியத்தை முழுக்க இழுத்துப் போகக்கூடிய அரசியல் புயல். இன்றைக்கு ஈரானில் தெருக்களில் நிற்கிற மக்கள் வெறும் விலைவாசி உயர்வுக்காக போராடுறவங்க இல்ல. அவங்க கேட்கிறது ரொம்ப பெரிய கேள்வி. இந்த ஆட்சி நமக்கு தேவையா? அந்த கேள்விதான் இப்போ மத்திய கிழக்கையே நடுங்க வைக்குது. கடந்த சில வாரங்களாக ஈரான் முழுக்க போராட்டம். நகரங்கள், கிராமங்கள், தொழிற்சாலை பகுதிகள், பல்கலைக்கழகங்கள். இது ஒரு மதம் சார்ந்த இயக்கம் அல்ல. இது ஒரு இன இயக்கம் அல்ல. இது ஒரு கட்சி இயக்கம் அல்ல. இது நேரடியாக வாழ முடியல என்று மக்கள் சொல்லும் வெடிப்பு. பணவீக்கம் உச்சம். அத்தியாவசிய பொருட்கள் விலை சாதாரண மக்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத நிலை. வேலையில்லை, சம்பளமில்லை, எதிர்காலமில்லை. இதற்கு மேல் சுதந்திரமில்லை. கேள்வி கேட்டால் கைதி, பேசினால் அடக்கம். அந்த அடக்குமுறையின் உச்சம்தான் இப்போ சொல்லப்படுற அந்த எண்ணிக்கை. 2000 பேர் உயிரிழப்பு, பல்லாயிரக்கணக்கான கைது. இந்த எண்கள் அரசியல் புள்ளிவிவரம் இல்லை. ஒவ்வொன்றும் ஒரு குடும்பம், ஒரு வாழ்க்கை, ஒரு கதை. இந்த சூழலில்தான் உலகம் கவனிக்க ஆரம்பிச்சது. ஈரான் உள்ளுக்குங்க மட்டும் கொதிக்கல, அதன் வெளிச்சூடு வெளியிலும் அடிக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்கா நீண்டகால பகை. ஈரானின் ஆட்சியை அமெரிக்கா ஒருபோதும் நம்பியதே இல்லை. அதே மாதிரி ஈரானுக்கும் அமெரிக்கா எதிரிதான். இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான மோதல் நாளையின்றல்ல, பல தசாப்தங்களாக கொதிக்கிற நெருப்பு. அதனாலதான் ஈரானில் மக்கள் போராட்டம் தீவிரமானதும் அமெரிக்கா ஒரு வார்த்தை சொன்னது: மக்களை கொல்லாதீர்கள், அடக்குமுறை தொடர்னால் நாங்கள் தலையிடுவோம். இந்த வார்த்தை ஒரு எச்சரிக்கை மாதிரி வெளியில் கேட்டாலும் ஈரானுக்கு அது நேரடி மிரட்டல். உங்கள் உள்நாட்டு பிரச்சனையில் நாங்கள் கால் வைக்க தயங்க மாட்டோம் என்று சொல்லாமல் சொல்லும் செய்தி. அதுதான் ஈரான் ஆட்சியை மேலும் கடுப்பாக்கியது. அந்த நேரத்தில்தான் மற்றொரு முக்கிய விஷயம் நடந்தது. கத்தாரில் இருக்கும் அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானப்படை தளம் அல் உடைத். இந்த தளத்தில் ஆயிரக்கணக்கான அமெரிக்க இராணுவ வீரர்கள், விமானங்கள், கட்டுப்பாட்டு மையங்கள். அங்கிருந்து உடனே வெளியேறுங்கள் என்று உத்தரவு. இதுவே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறது. அமெரிக்கா வெறும் வார்த்தையில இல்லை, நடவடிக்கைக்கு தயார். ஏன் இந்த அவசரம்? ஏனெனில் ஈரான் ஏற்கனவே சொல்லிவிட்டது, எங்கள் மீது தாக்குதல் நடந்தால் அமெரிக்க இராணுவ தளங்கள் எங்கிருந்தாலும் அவை இலக்கு. அதாவது ஈரான் அமெரிக்கா மோதல் ஈரானுக்குள்ள மட்டுமில்ல, அது கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன், குவைத், இந்த எல்லா வளைகுடா நாடுகளையும் போர் பரப்பாக மாற்றும் சக்தி கொண்டது. அதனாலதான் அல் உடைத் தளத்தில் வீரர்கள் வெளியேற்றம். அமெரிக்கா ஒரு விஷயத்தை உறுதி செய்கிறது: போர் வந்தால் நாங்கள் தயார், இழப்பை குறைக்கிறோம். இந்த சூழலில்தான் மற்றொரு நாடு முழுக்க உஷாராகிறது: இஸ்ரேல். ஈரானும் இஸ்ரேலும் நேரடி போரில் இல்லை என்றாலும் மறைமுகப் போரில் எப்போதுமே எதிரிகள். ஈரானின் ஒவ்வொரு அசைவும் இஸ்ரேலுக்கு உயிர் அச்சுறுத்தல். அதனாலதான் அமெரிக்கா நகர்ந்ததும் இஸ்ரேலும் நகர்ந்தது. விமானப்படை, உளவுத்துறை, வடக்கு இராணுவ கட்டுப்பாட்டு மையங்கள் எல்லாம் உஷார். அமெரிக்க மத்திய படை பிரிவோடு இஸ்ரேல் ஒருங்கிணைப்பு. இதன் அர்த்தம் என்ன? ஈரான் மீது தாக்குதல் நடந்தால் அது ஒரு நாள் தாக்குதல் இல்லை, அது அமெரிக்கா பிளஸ் இஸ்ரேல் 2 நாடுகள் சேர்ந்த ஒரே திட்டம். கடந்த ஆண்டு நடந்ததை மத்திய கிழக்கு மறக்கல. அதே மாதிரி மீண்டும் நடக்குமா என்ற பயம்தான் இப்போ முழு பிராந்தியத்தையும் பிடிச்சிருக்குது. இப்போ கேள்வி இதுதான்: இது ஈரான் கதை முடிவா அல்லது பெரிய போர் ஆரம்பமா? ஈரான் இதை இன்னும் தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. இது உள்நாட்டு பிரச்சனை,
இதில் யாரும் கால் வைக்க வேண்டாம். இந்த ஒரு வரி அரசியல் அறிவிப்பு மட்டும் கிடையாது, அது ஒரு நேரடி இராணுவ எச்சரிக்கை. ஈரான் இப்போ 2 போர்களை ஒரே நேரத்தில் எதிர்கொள்கிறது. ஒன்று உள்ளே மக்கள் எதிர்ப்பு, மற்றொன்று வெளியே அமெரிக்கா இஸ்ரேல் அழுத்தம். இந்த இரண்டையும் ஒரே நேரத்தில் சமாளிப்பது எந்த ஆட்சிக்கும் சுலபமல்ல. ஈரான் இதை நன்றாகவே புரிந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் அவர்கள் மௌனமாக இல்லை, தெளிவாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கள் மீது தாக்குதல் நடந்தால் அமெரிக்க இராணுவம் உள்ள எல்லா தளங்களும் இலக்கு. இந்த வார்த்தை உலக அரசியல் மேசையில் ஒரே நிமிஷத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏனெனில் அமெரிக்காவின் இராணுவ தளங்கள் ஈரானுக்கு வெளியேதான் அதிகம். கத்தர், பஹ்ரைன், குவைத், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த நாடுகளில் இருக்கும் தளங்கள் ஈரானின் ஏவுகணை ரேஞ்சுக்குள்தான். அதாவது ஒரு அமெரிக்க தாக்குதல் ஒரு நாடோடு முடிவதில்லை, அது முழு வளைகுடா பிராந்தியத்தையும் போர்க்களமாக மாற்றும். அதனால்தான் இப்போ அமெரிக்கா பதற்றத்தில். யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவர்கள் ஒரு பக்கம் மக்கள் உரிமை என்று பேசினாலும் மற்றொரு பக்கம் இழப்பை குறைப்பது எப்படி என்று கணக்கு போடுறாங்க. அதுதான் அல் உடைத் விமானப்படை தளத்திலிருந்து இராணுவ வீரர்கள் வெளியேற்றம். அமெரிக்கா இதை பொதுவாக சொல்லவில்லை, ஆனா உலகம் புரிஞ்சுக்குது. நாங்கள் தாக்கலாம், பதிலடி வரலாம். இந்த 2 வரிகளுக்கிடையில்தான் இப்போ மத்திய கிழக்கு நின்றுகிட்டு இருக்கு. இந்த சூழலில் இஸ்ரேல் இன்னும் ஒரு படி மேல போகுது. இஸ்ரேலுக்கு ஈரான் என்பது வெறும் அரசியல் எதிரி கிடையாது, அது இருப்புக்கு எதிரான அச்சுறுத்தல். ஈரானின் அணுத்திட்டம், ஈரான் ஆதரிக்கும் போராளி குழுக்கள், ஈரான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இஸ்ரேலுக்கு உயிரச்சம். அதனால்தான் அமெரிக்கா நகர்ந்ததும் இஸ்ரேல் நின்று பார்க்கவில்லை. விமானப்படை தயாராகிறது, உளவுத்துறை முழு வேலை, வடக்கு பிராந்தியத்தில் இராணுவ கட்டுப்பாடு தீவிரம். அவர்கள் செய்தி ஒன்று மட்டும்: அமெரிக்கா தாக்கினால் நாங்களும் பின்னின்று பார்க்க மாட்டோம். இதன் அர்த்தம் என்ன? இது ஒரு தனி தாக்குதல் இல்லை, ஒரு கூட்டு தாக்குதல். அமெரிக்கா வான் தாக்குதல், இஸ்ரேல் துல்லிய தாக்குதல். இந்த இரண்டும் சேர்ந்தால் ஈரானுக்கு இராணுவ ரீதியாக பெரும் அழுத்தம். ஆனா ஈரான் இத்தனை வருடங்களாக இந்த நாளுக்காகவே தயாராக இருந்திருக்குது. அவர்கள் நம்பிக்கை என்ன? நேரடி போர் மட்டும் இல்லை, பிராந்தியம் முழுக்க மறைமுக தாக்குதல். ஈரான் நேரடியாக தாக்கினால் உலகம் ஒன்று சேரும், ஆனா மறைமுகமாக நடந்தால் யாருக்கும் உடனடி பதில் இல்ல. அதனால்தான் ஈரான் எப்போதுமே பதிலடி என்ற வார்த்தையை கவனமாக பயன்படுத்துகிறது. இன்னொரு முக்கிய விஷயம், ஈரானுக்குள்ள மக்கள் போராட்டம் இப்போ என்ன நிலை? அது அடங்கவில்லை, அது சிதறவில்லை. அடக்குமுறை அதிகரித்தாலும் பயம் குறைந்திருக்கிறது. இதுதான் ஆட்சிக்கு ஆபத்தான சிக்னல். ஏனெனில் பயம் போன பிறகு மக்கள் திரும்ப மாட்டாங்க. அதனால்தான் ஈரான் ஆட்சி 2 முடிவுகளுக்கிடையே நிக்குது. ஒன்று உள்ளே கடுமையான அடக்கம், 2 வெளியே நாங்கள் பலவீனமல்ல என்று உலகுக்கு காட்டுவது. இந்த இரண்டையும் ஒரே நேரத்தில் செய்தால் பிழை நேர வாய்ப்பு அதிகம். அந்த பிழை ஒரு தவறான உத்தரவு, ஒரு தவறான தாக்குதல், ஒரு தவறான பதிலடி. அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் மத்திய கிழக்கு ஒரே செய்தி: போர் தொடங்கியது. இதனால்தான் உலக அரசியல் ஆய்வாளர்கள் ஒரே குரலில் சொல்றாங்க, இது மிக ஆபத்தான கட்டம். ஏனெனில் இப்போ எந்த தரப்புக்கும் முழு கட்டுப்பாடு இல்லை. அமெரிக்கா அழுத்தம் கொடுக்க விரும்புது, ஆனா பெரும் போரை விரும்பல. இஸ்ரேல் பாதுகாப்பை விரும்புகிறது, ஆனா நேரடி பிராந்திய போரை தவிர்க்க நினைக்குது. ஈரான் உள்ளே ஆட்சியை காப்பாற்ற வேண்டும், வெளியே அடங்கவில்லை என்று காட்ட வேண்டும். இந்த 3 இலக்குகளும் ஒரே நேரத்தில் ஒன்றுக்கொன்று முரண்படும். அதனால்தான் இந்த சூழல் அன்ஸ்டேபிள். ஒரு சிறிய சம்பவம் கூட பெரிய சங்கிலி எதிர்வினையை உருவாக்கலாம். ஒரு ஏவுகணை, ஒரு ட்ரோன், ஒரு எல்லை மீறல், அவ்வளவுதான். இதுதான் உலகம் இப்போ உறங்காமல் பார்க்கும் காரணம். இது ஈரான் கதை மட்டுமில்லை, இது மத்திய கிழக்கின் அடுத்த 10 ஆண்டு திசையை மாற்றக்கூடிய தருணம். போர் வந்தால் எண்ணெய், பொருளாதாரம், உலக சந்தை, அரசியல் கூட்டணிகள் எல்லாம் மாறும். போர் வரவில்லை என்றாலும் இந்த பதற்றம் ஈரானை உள்ளுக்குள்ள மிகவும் சிதைக்கும். அதனால்தான் இந்த கேள்வி இப்போ முக்கியம். ஈரான் இந்த இரட்டை அழுத்தத்தை தாங்குமா? அல்லது ஒரு பக்கம் உள்நாட்டு புரட்சி, மற்றொரு பக்கம் வெளிநாட்டு தாக்குதல், இரண்டுக்கும் நடுவில் சிக்குமா? இதற்கான பதில் இன்று இல்லை, நாளை இல்லை. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம்: இந்த கதையின் அடுத்த அத்தியாயம் மிக ஆபத்தானது. நண்பர்களே, இது முடிவா அல்லது பெரும் போரின் தொடக்கமா என்று வரலாறுதான் முடிவு செய்யும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஈரான் கதை இங்க முடிஞ்சிடுமா, அல்லது மத்திய கிழக்கு ஒரு புதிய யுத்த காலத்துக்குள் நுழையுதா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழன் IQக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி ஆழமான அரசியல் கால அனாலிசிஸ் தொடர்ந்து பாருங்க. நன்றி. Like and subscribe.